வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 1 முதல் 48 நாட்கள் முடிவதற்குள் உங்களுடைய ராசிக்கு கோடியை குவிக்கும் ராகு, கர்மவினை நீக்கும் கேது என்ற வகையில எண்ணற்ற பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா இந்த 48 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்னும் நாகசர்ப்பத்தை கயிறாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு மட்டும்தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் அமுத குடத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர். நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக தன்னிகரற்ற பேரழகு மோகினியாக உருமாறிக்கொண்டு அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமரச் செய்து அமுதத்தை பரிமாறினார். முதலில் தேவர்களுடைய வரிசையில் மட்டும்தான் பரிமாற ஆரம்பித்தார். அதை கண்டுவிட்ட அசுரர்களுள் ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் உருமாறிக்கொண்டு தேவர்களினுடைய வரிசையில் அமர்ந்து கொண்டனர். இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர். அதனை குறிப்பால் மோகினிக்கு உணர்த்திவிட்டனர். ஆயினும் அதற்குள் கரண்டியிலிருந்த அமுதத்துளி ராகுவினுடைய வாயில் விழுந்துவிட்டது. இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய திரசில் தட்டி ராகுவினுடைய உடலை இரு கூறாக்கி தொண்டையின் கீழ் அமுதத்துளி செல்லாமல் தடுத்துவிட்டார். இரு கூறாக்கப்பட்ட ராகுவினுடைய தலைபாகம் கேதுவாகவும் தலைப்பாகத்திற்கு கீழ்பாகம் ராகுவாகவும் மாறினர். மோகினியாக தோற்றமளித்த பகவானை சரணடைந்தனர். அதனால் மகிழ்ந்த எம்பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார். தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டி கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சீற்றம் தணியவில்லை. அதனால் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் சூரியன் சந்திரன் வலம் வரும் பாதையில் நின்று தடுக்கலாயினர். அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம் அல்லது கிரகண காலம் என்று நீதி நூல்கள், தர்ம நூல்கள், வானியல் கலை ஆகியவை கூறுகின்றன. சூரிய கிரகண காலத்தின் போது கிரகணம் ஆரம்பிக்கும் நேரத்திலும் சந்திர கிரகணத்தின் போது கிரகணம் விட ஆரம்பிக்கும் போதும் மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியத்தை தரும். நமக்கு மட்டுமில்லாமல் நம்முடைய சந்ததியினருக்கும் அளிக்கும். குடும்பத்தினரை படுத்தி வரும் நோய்கள், மனக்குறைகள், வறுமை போன்ற துன்பங்கள் பித்ருக்களுடைய ஆசைகளினால் தீரும். கிரகண காலத்தின் போது எளியவருக்கு தானம் செய்வதும் புண்ணிய நதிகளிலும் கடலிலும் புண்ணிய புஷ்கரங்களிலும் நீராடுவது மகத்தான புண்ணியத்தை பெற்றுத்தரும். இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்று முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களின் மனதில் வேரூன்றிவிட்டன. இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது. அதற்கு எந்தவிதமான ஆதாரமும் கிடையாது. ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்றொரு மூதுரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது. ராகுவினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளாததே இத்தகைய தவறான கருத்துக்கு காரணமாகிறது. நன்மையானாலும் தீமையானாலும் ராகு தயாதட்சணமின்றி கண்டிப்பாக செய்வதனால்தான் இத்தகைய கருத்து உருவாகியுள்ளது. ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் வாழ்க்கையின் முடிவையும் மறுபிறவியையும் நிர்ணயிக்கும் 12ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை முடியும் கடைசி வினாடியில் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் என சூட்சும கிரகந்தங்கள் அறிவுறுத்தியிருக்கு. ஒருவர் பிறவியில் தர்ம நெறியின்படி நேர்மை, ஒழுக்கம், சத்தியம், தர்மம், வாய்மை ஆகியவற்றின்படி வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல இந்த ராகுவும் கேதுவும்
கேதுவும் ஒரு சில ஜாதகங்களில் ராகு யோக பலன்களை அளிக்கும் நிலையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் ராஜ யோகத்தை ராகு தந்திடுவார். இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்து விடுவார் என்பதாலேயே ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற பழமொழி உருவாகியிருக்கு. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசுரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் உளவிய ராகு இப்போது லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது, பூர்வ புண்ணிய ராசிக்குள் கேது பிரவேசிப்பதும் மிகவும் அனுகூலமான ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படுவதை அனுபவத்தில் உங்களால காண முடியுங்க. அதே மாதிரி கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விரயஸ்தானமாகிய மேஷத்தில் இருந்தவரை கைப்பணம் எங்கே போயிற்று என தெரியாத அளவிற்கு செலவுகள் ஏற்பட்டு இருக்குங்க. எத்தனை தான் சிக்கனமாக இருப்பதற்கு முயற்சித்தாலும் கூட சேமிக்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருப்பாரு ராகு. அந்த நிலை இப்போது மாற இருக்குதுங்க. ராகு என்றாலே தீய பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் என்ற கருத்து தவறானதா அமைஞ்சிருக்குதுங்க. அதன் உண்மையை இப்போது நீங்கள் பார்க்கலாங்க. நிரந்தர நோய்கள், வயோதிகம் ஆகியவற்றின் காரணமாக சிகிச்சை பெற்று வரும் ரிஷபராசியினருக்கும் கூட இயக்கத்தக்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை ராகு கொடுக்க இருக்கிறாருங்க. அதே மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பெண்களுடைய பெற்றோர்களுக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வரவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 48 நாட்கள் அமைஞ்சிருக்குது. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள ராகு உங்களுக்கு இதுவரை எந்தவித காரணமுமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை தனது லாபஸ்தான சஞ்சார காலத்தில் பெற்று தருவார இருக்குதுங்க. அதே மாதிரி நியாயமில்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது உள்ளதால அன்றாட பணிகள்ல உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. உங்களால் யாரால் பிரச்சனை வருகிறதோ அவற்றிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு எண்ணற்ற முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய அடுத்த 48 நாட்கள் அமைஞ்சிருக்குது. ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த 48 நாட்கள் முடிவதற்குள் ராகுவினால் ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உயர்கல்விக்கு பண உதவியை பெற்றுத்தர இருக்கிறாருங்க ராகு. அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல வெளிநாடு சென்று உயர்கல்வி பெறுவதற்கு எளிதில் விசா கிடைக்க உதவிகரமாக அமைய இருக்கிறாருங்க ராகு. மனதில் எந்தவித தவறான சபலங்கள் தீய நட்பும் ஏற்படாதவாறு அருள் புரிய இருக்கிறாரு கேது. இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலை ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல மாதங்களாக உடலை வருத்தி வந்த உபாதைகள், நோய்கள் ஆகியவற்றிலிருந்து நல்ல ஒரு குணத்தை, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. கேதுவினுடைய நிலையினால தெய்வ பக்தியும் குழந்தைகளின் மீது பாசமும் அதிகரிக்க இருக்குதுங்க. பல பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியத்தை அளித்தருள இருக்கிறாருங்க கேது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களுக்கு இந்த மீனம் மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த 48 நாள் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமைகள்ல மாலை நேரத்தில் 5:30 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள்ளாக அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது எள்ளெண்ணெய்